இப்போ சென்னை திருமங்கலத்துல நடந்த ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான சம்பவம் பத்தி பேச போறோம். நில ஆக்கிரமிப்பு குறித்த புகார் கொடுத்த பிஜேபி நிர்வாகிய டிஎம்கே பிரமுகர் அப்படியே சத்தமே இல்லாம தலைக்கவசம் போட்டு வந்து வெட்டுறது. அந்த சிசிடிவி விஷுவல்ஸ் ஃபுல்லா வெளியே வந்திருக்குது. இதுல நடந்தது என்னன்னு நாம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்த சம்பவம் நடந்தது சென்னை திருமங்கலம் பகுதியில. அங்க டிவி நகர் காமராஜ் பெருவாயில ஒரு பெரிய அரசு நிலம் இருக்கு. பல லட்சம் மதிப்புள்ள இடம். இந்த நிலத்தையே போலி ஆவணம் போட்டு பறிக்க முயற்சி பண்ணிறாங்கன்னு பிஜேபி நிர்வாகி மணிகண்டன், இவர் நெசவாத அணி மாவட்ட தலைவர், பல முறை போலீஸ்க்கும் அரசுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாராம். அந்த புகாரால தான் இந்த நிலத்தை விற்க முடியாமலையும் அவர்களால அபகரிக்க முடியாமலையும் போயிடுச்சு. இந்த நிலத்தை அபகரிக்க முயன்றவர் டிஎம்கே பிரமுகர் ஆறுமுகம். இவர் 2 மாதமா இந்த ஏரியாலேருந்து வெளியே போயிருப்பாராம். ஆனா கம்ப்ளைண்ட் கொட்டுனதால மனசு பிச்சரிச்சுனா என்னமோ ஒரு நாள் காலையில அப்படியே திரும்பி வந்திருக்கார். சம்பவம் நடந்த நேரம் காலை 6 மணிக்குள்ள. மணிகண்டன் அவரோட வீட்டுக்கு அருகே இருக்கும் விநாயகர் சிலைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலையில ஹெல்மெட் போடல, சாதாரணமா பூஜை. அந்த நேரத்துல தான் ஹெல்மெட் போட்டுட்டு ஆறுமுகம் அப்படியே கேமரால வாக்கின். சிசிடிவில தெளிவா தெரியும். கூட ஹெல்மெட் போட்டுட்டு வந்து கத்தி அல்லது பெரிய ஆயுதம் மாதிரி ஏதோ ஒன்னு வச்சுக்கிட்டு திடீர்னு மணிகண்டன் மீது பல முறை வெட்டுறாரு. மணிகண்டன் தலையில இருந்த ஹெல்மெட்டையில ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி தற்காத்துக்கிட்டு இருக்கார். அது சிசிடிவில ரொம்ப கிளியரா தெரியும். இடத்துல பிளட்டெல்லாம் கசியுது. அவர் ஸ்ட்ரகிள் பண்ற காட்சி ரொம்ப ஷாக்கிங். அந்த சமயத்துல அவரோட மனைவி ஓடி வந்து அவரை உள்ள இழுத்துக்கிட்டே போறாங்க. அந்த துரிதமான ரியாக்ஷன் இல்லைன்னா நிலைமையே வேற மாதிரி போயிருக்கும். மணிகண்டனுக்கு தலையும் கையும் உட்பட பலத்த காயம். அவரை உடனே கேளம்பாக்கம் ஹாஸ்பிடலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இவர் பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். ஆனா போலீஸ் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலன்னு அவரோட மனைவி சொல்றாங்க. இப்பதான் சிசிடிவி வந்த பிறகு போலீஸ் ஆறுமுகத்தை கைது பண்ணிருக்காங்க. விசாரணை நடக்குது. இப்ப சம்பவ இடத்த முழுசா திருமங்கலம் போலீஸ் சர்வே பண்ணுது. கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ். 2 பார்ட்டியும் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அதனால என்ன நடந்தது, யாருக்கு என்ன ரோல், யாரு சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இது நார்மல் அசால்ட் இல்ல. கவர்மெண்ட் லேண்ட் ஆக்குபேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ரிட்டாலியேஷன் அட்டாக். சோ இதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க சிசிடிவி ஒரு பெரிய எவிடன்ஸ். இப்போ ரிஜெக்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பத்தி? லேண்ட் மாஃபியா, பொலிட்டிக்கல் பிரஷர், கம்ப்ளைண்ட் இக்னோர் பண்றது, எல்லாரும் அதிர்ச்சியா இருக்கிறாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காதீங்க.